தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் இ பைக்கை நாடி அதிகம் செல்கின்றனர். இந்த நிலையில்தான் பல்வேறு நிறுவனங்கள் இ பைக் விற்பனை செய்து வருகிறது. அதே போன்று புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் ஓலா பைக் நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இந்த ஷோரூமில் இருந்து கிட்டத்தட்ட கடந்த 3 மாதத்திலேயே 500க்கும் மேற்பட்ட இ பைக்குகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் வி பைக்குகளை வாங்கி சென்றுவிட்டு 1 மாதமோ 2 மாதமோ ஓட்டி பார்க்கும் போது அதன் பின்னர் அடிக்கடி பழுது ஏற்படுவது வாடிக்கையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் அந்த ஷோரூம் நிறுவனத்தில் பழுதை நீக்குவதற்காக வாடிக்கையாளர்கள் கொண்டு செல்லும் போது அவர்கள் நிறுத்திவிட்டு செல்லுங்கள், நாங்கள் பழுதை நீக்கிவிட்டு உங்களுக்கு தகவல் அளிக்கிறோம் என்று கூறினார். ஆனால் கடந்த 1 மாத காலமாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இ பைக்குகள் எந்த விதமான சர்வீஸ் செய்யப்படாமல் நிறுவனத்தின் வாயிலே நிறுத்தப்பட்டிருந்தது. தினந்தோறும் வாடிக்கையாளர்கள் சென்று நிறுவன ஊழியரிடம் கேட்கும் போது அவர்கள் ஏதோ செய்து கூப்பிடுகிறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் தான் அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இன்று காலை அந்த ஷோரூம் முன்பாக குவிந்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய அந்த நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளே அந்த வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்கள் முறையற்ற பதிலை கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் கோபமடைந்து அந்த ஷோரூமை இழுத்து பூட்டினர். இதனை தொடர்ந்து ஊழியர்கள் உள்ளே மாட்டிக்கொண்டனர். இது பெண் ஊழியரும் அடக்கம். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் வாடிக்கையாளர்கள் இந்த ஷோரூமை மீண்டும் திறந்து பெண் ஊழியர்கள் போட்டு அனைவரையும் வெளியேற்றிவிட்டு மீண்டும் அவர்கள் சட்டை க்ளோஸ் செய்து பூட்டிவிட்டு வாடிக்கையாளர்கள் கடை முன்பாக நின்று தற்போது ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.